ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சிம்பிளான சூப்பரான ஈஸியான ஸ்வீட் பண்ண போகிறோம். தேங்காய் பர்பி தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். 2 தேங்காய் துருவி வச்சுருக்கிறேன். வானலில் சேர்த்து நல்லா ஒரு 2 நிமிஷம் அளவு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இந்த ஈரப்பதம் போகிற வரைக்கும் சும்மா வதக்கி விட்டால் போதும். கலர் மாறாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வதக்கியாச்சு, ஈரப்பதம்லாம் போயிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு தேங்காய் எடுத்தால் 2 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். தேங்காயை ஃபஸ்ட்டு ஒரு அளவு வச்சு அளந்துக்கோங்க. எவ்வளோ தேங்காய் இருக்கோ அந்த அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை எடுத்த கப்பில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. பாகு பதம்லாம் எதுவும் இல்லை, நல்லா சர்க்கரை கரைஞ்சி வந்தால் போதும். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கலந்து விட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் பர்பி நல்லா வெள்ளை வெள்ளைன்னு வேணும்னா நம்ம தேங்காய் கடியில் இருக்க அந்த ப்ரௌன் கலரில் இருக்க தோலை நீக்கிடணும். அந்த தோலை சீவிட்டு அதுக்கப்புறமா துருவிட்டு நீங்கள் பண்ணுங்கள். இல்லைன்னா மிக்சியில் கூட நம்ம அரைச்சி கூட பண்ணலாம். அவ்வளோதாங்க, ஈஸியான தேங்காய் பர்பி ரெடி ஆகிடுச்சு. நல்லா சக்கரைலாம் கரைஞ்சி வந்துருச்சு. ஒரு பிசுப்பாக ஒட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. ஒரு தட்டில் கொஞ்சம் நெய் தடவி வச்சுருக்கிறேன். இப்போ அந்த தட்டில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு சமப்படுத்திடுங்க. சமப்படுத்திட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும்னு விட்டுடலாம். தட்டில் சேர்த்துட்டு நான் இந்த மாதிரி சமமாக பண்ணிக்கிட்டேன். இப்போ இது ஒரு 10 நிமிஷம் நல்லா ஆறட்டும். 10 நிமிஷத்தில் ஒரு பாதி அளவு ஆறி இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணுறதுக்கு கோடு போட்டு வச்சிடலாம். அப்புறம் ஃபுல்லாக ஆறினதுக்கப்புறமா நம்ம அதை எடுத்துக்கலாம். இந்த டைமில் நம்ம கோடு போட்டு வச்சோம்னா தான் நமக்கு பீஸாக எடுக்க முடியும். நல்லா ஆறிடுச்சு. இப்போ கத்தி வச்சு இப்படி ஓரெல்லாம் எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு ஒரு பீஸாக நம்ம தனித்தனியாக எடுத்துடலாம். நல்லா சாஃப்டான சூப்பரான ஒரு தேங்காய் பர்பி வீட்டிலேயே ரெடி பண்ணியாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். பண்டிகை நாட்களில் நம்ம வீட்டில் தேங்காய் நிறைய இருக்கும், என்ன பண்ணுறதுனே தெரியாது. அந்த மாதிரி டைமில் தேங்காயை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஸ்வீட்டாக பண்ணி கொடுங்க. குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.